ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பா என்ன பண்ண போறாங்க? முருகன் மாநாடு நடத்த போறாங்க. இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நிபந்தனைகள் குடுத்திருக்காங்க காவல்துறை. ஆனா இந்த மாநாட நாங்க நடத்தி தான் தீருவோம், நடத்தி தான் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்து முன்னணி, பாஜக, சங் பரிவார் இவங்க போன்றவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாநாட நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னு என்ன பண்றாங்க? நடத்துறாங்க. முருகன் மாநாடு ஏன் நடத்துறாங்க? இதுல அரசியல் இருக்கா? அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட அரசியல் இருக்கு. திமுக அரசு வந்து அறநிலைத்துறை சார்பா என்ன பண்ணாங்க? ஒரு முருகன் மாநாடு நடத்துனாங்க. நீங்க மட்டும் தான் முருகன் மாநாடு நடத்துவீங்களா? நாங்களும் தாங்க முருகன் மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க? முருகன் மாநாடு நடத்துறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி முருகன் வைத்து பாஜக அரசியல் செஞ்சிருக்காங்கன்னா, ஏகப்பட்ட அரசியல் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முருகன் பாஜக மாநில தலைவரா இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, முருகர் யாத்திரை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? முருகன் வேல் யாத்திரை என்ன பண்ணாரு? தொடங்கி வச்சாரு. அதுக்கப்புறம் என் மண் என் மக்கள் யாத்திரை அண்ணாமலை அவர்கள் வச்சாரு. முருகன் மாநாடு முருகன் வேலை வச்சு என்ன பண்ணாரு? அவரு மாநாடு நடத்தினாரு. சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முருகனை வைத்து என்ன பண்றாங்க? பாஜக அரசியல் பண்ணாங்க. தமிழ்நாட்டு மண்ல முருகன் இல்லாம இந்து முன்னணியோ இல்ல பாஜகவோ அரசியல் செஞ்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழ் கடவுள் முருகர் அவரை வந்து என்ன பண்ணணும் வச்சு அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் செய்றாங்க. திருப்பரங்குன்றத்துல இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பூதாகரத்தை எழுப்பி விட்டாங்க. திருப்பரங்குன்றா மலை அடிவாரத்துல 6 படைகள்ல ஒரு படையான முருகன் கோயில் இருக்கு. மேல சிக்கந்தர் பாஷாவுடைய தர்கா இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளை வந்து போய் வெட்டக்கூடாது, அது பண்ணக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலவரத்தை தூண்டுறதுக்கு இந்து முன்னணியும் பாஜக எந்த அளவுக்கு முயன்றாங்கன்னா அந்த அளவுக்கு முயன்றாங்க. ஆனா அங்க லோக்கல்ல இருக்கிறாங்கல்ல மக்கள் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா இருக்காங்க. இந்து கோயில்ல இருக்கிறவங்களும் தர்காக்கு போறாங்க, தர்காக்குள்ள இருக்கிறவங்க கோயிலுக்கு வராங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சமரசமா இருக்காங்க. மாமா மச்சா பங்கம் பங்காளி அண்ணன் தம்பி பொண்ணா நாங்க பழகிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள வந்து பிரிவினை எல்லாம் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. பொதுமக்கள் நல்லா தெளிவா இருக்காங்க சார். ஆனா இங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணி பிளவுவாதத்தை ஏற்படுத்துகிற ஒரு சில அமைப்புகள் ஒரு சில கட்சிகள் தொடர்ந்து இது போல என்ன பண்றாங்க? மதத்தை கையில் எடுத்து என்ன பண்றாங்க? அரசியலை பின்பற்றாங்க. சோ அந்த வகையில இப்ப முருகன் மாநாடு என்ன பண்றாங்க? நடத்த போறாங்க இந்து முன்னணி பாஜக முன்னணி. இதுக்கு வந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. எந்தவித கட்சிப்பாடும் இல்லாம எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா மதசார்பற்ற கட்சிகள் சக்திகள் இருக்காங்கல்ல, இவங்களா போய் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்றதுல பாஜகவும் இந்து முன்னணியும் நல்ல தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இப்போ அதிமுகவுக்கு ஒரு செக் வந்துச்சு. மரண பீதியில இருக்கிறாங்க அதிமுக. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சிறுபான்மையினர் ஓட்டு நம்மளுக்கு வேணும், சிறுபான்மையினர் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் நாடாளுமன்ற தேர்தல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக இருந்து கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வந்தது அதிமுக. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுபான்மையினர் கட்சி எஸ்டிபிஐ வந்து அதிமுகவுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. வேற எந்த சிறுபான்மையினரும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனா இருந்தாலும் நம்பிக்கையா இருந்தாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சு அது மாதிரி அப்படியே நம்ப வச்சு வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க மேடம் அப்படின்னு அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்படியே என்ன பண்ணுவாரு? கல்லும் கூட கரைய வச்சிருவார். அந்த அளவுக்கு பேசுற பேச்சு திறமை அவருக்கு இருக்கு. ஆனா அந்த பேச்சு திறமை ஸ்ட்ராங்கா இருக்கானா? ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா காரியம் முடிஞ்சிட்ட பிறகு கால வரி விட்டு போயிருவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் இல்ல. அதே மாதிரிதான் எஸ்டிபியும் நம்பி வந்தாங்க. நாங்க பாஜக கூட கூட்டணியே இருக்க மாட்டோம், இப்ப இல்ல எப்பவுமே கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபி என்ன பண்ணிச்சு? அதிமுக கூட வந்து என்ன பண்ணிச்சு? கூட்டணி வச்சது. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இப்ப சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? போய் கூட்டணி வச்சுட்டாங்க. இதனால ரொம்ப அதிருப்தியில இருந்தாங்க எஸ்டிபி. எங்களையே நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியே வந்துருச்சு. இப்ப என்னன்னா பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அதிமுக. இப்ப அதிமுக இருக்கிற சிறுபான்மையினரே என்ன பண்றாங்கன்னா அதிமுக ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமையில வந்துட்டாங்க. நாங்க பேருக்குன்னு அதிமுக, ஆனா அதிமுக இங்க ஓட்டு விழாது. ஏன்னா பாஜக சக்தி வந்துருச்சுன்னா சிறுபான்மையினர் எந்த அளவுக்கு அவங்க வந்து அடிமைப்படுத்துவாங்க, எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 370 நீக்கிறது, அதே போல வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்தது, இதெல்லாம் சிறுபான்மையினர் வந்து நான் நெருக்கடியில கொண்டு வர்றதுதான் பாஜகவோட அஜெண்டாவா இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, ஹோல் இந்தியா அஜெண்டாவே இதுலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க? பாஜக என்ன பண்றாங்க? சிறுபான்மையினரை என்ன பண்ணும்? ஒடுக்கணும், நெருக்கணும், அவங்கள வந்து என்ன பண்ணணும்? புறந்தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கொண்டு வந்தாங்க. ஏன்னா குடியுரிமை திருத்த சட்டம் அதுலயே வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்களே இல்ல அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல அதிமுக சப்போர்ட் பண்ணாங்க. குடியுரிமை திருத்த சட்டம், வக்பு வாரிய திருத்த சட்டம், ஆர்டிகல் 370 நீங்க இந்த காஷ்மீர்ல. சோ இந்த இதுகளை இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் எந்தெந்த துரோகத்தை பாஜக செய்தோ அதுக்கு எல்லாமே கூட இருந்து உடன் இருந்து அரண் போல இருந்து பாஜகவை தங்க தட்டுல ஏந்தினது அதிமுக.
அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. சோ இப்போ என்ன நினைச்சிட்டாங்க, அதிமுக நம்மளுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க கடந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னனா இருந்தாரு. ஆனா தான் தோத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஒரு தெள்ள தெளிவா சொன்னாரு. சிறுபான்மையினர் ஓட்டு கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு எனக்கு இல்ல, அதுக்கு காரணம் பாஜக அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் அதே பாஜக கூட தான் என்ன பண்ணிருக்காங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. அப்பனா கூட இஸ்லாமியர்களுக்கு துரோகம் இழைத்தது, கொடுமை பண்ணது கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு பாஜகனால. இப்போ சிறுபான்மையினர் எந்த அளவுக்கு பாஜக மேல உக்கிரமா இருக்கிறாங்களோ அதை காட்டிலும் டபுள் மடங்கு இங்க அதிமுக மேல உக்கிரமா இருக்காங்க. ஏன்னா நீங்க போய் கூட்டணி வச்சீங்க, தமிழ்நாட மதம் சார்ந்த ஒரு கட்சியினருக்கு, மதவாத கட்சியினருக்கு நீங்க என்ன பண்ணீங்க, கூறு போட்டு விக்கிறதுக்கு அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சு எங்களை ஏமாத்தா பாக்குறீங்களா அப்படின்ற ரேஞ்சில உண்மையிலே வந்து சொல்லணும் சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி அமைச்சுனா அமைக்காது, அது வேற விஷயம். பட் அவங்களுடைய கருத்துப்படி அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா இங்க திராவிட கட்சிகள் ஆட்சி அப்படின்ற ஒரு பேர் இருக்காது. அதிமுக திராவிட கட்சி தான், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த கட்சி ஆட்சி செய்யாது, முழுக்க முழுக்க மதசார்பின்மை கட்சி தான், பாஜக தான், மதவாத கட்சி தான் என்ன பண்ணும், ஆட்சி செய்யும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதை உறுதிப்படுத்துற விதமா அண்ணாமலை என்ன சொல்றாரு, இங்க பாஜக ஆட்சி தான் சொல்றாரு. ஜே.பி. நட்டா என்ன சொல்லு, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சின்றாரு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, முதல்வர் அவர் தான், ஆனா ஆட்சி நாங்க தான் செய்வோம் அப்படின்ற ரேஞ்சில் அவர் சொல்றாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன புலப்படுதுன்னா, நிச்சயமா இங்க தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக வின் பண்ணி இங்க ஆட்சி அமைந்ததுன்னா சந்தேகமே பட வேணாம், பாஜக தான் ஆட்சி அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஜெயலலிதா பிறகு வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து என்ன பண்ணாரு, ஆட்சி செய்தார். அந்த 4 வருஷத்திலும் பாஜக தலையீடுகள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்ம கண்கூடா பார்த்தோம். நீட்டு இன்னும் நிறைய போன்ற நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத சட்டங்களை திட்டங்கள் என்ன பண்ணாங்க, பாஜக வந்து என்ன பண்ணாங்க, உள்ள நுழைச்சாங்க. சோ அப்பவே அப்படி இருந்த போது இப்ப எப்படி உக்கிரமா இருக்கும் அப்படின்றத நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு மரண பீதி வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பாஜக கூட அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால மதவாதமுடைய இந்து முன்னணி பாஜக நடத்துகிற இந்த முருகன் மாநாட்டுல மதம் சார்ந்து இவங்க போயிட்டு கலந்துக்க வேண்டியத ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ அதை பாக்குற இன்னும் சிறுபான்மையினர் மக்கள் என்ன கோவம் வரும்னா, அதிமுகவை எதுக்கு நம்ம நம்பணும், எதுக்கு நம்ம அவங்களுக்கு ஓட்டு போனோம், இவங்க மதவாதத்தை தான் என்ன பண்றாங்க, உள்ள நுழைக்கிறது பாக்குறாங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க ஒரு பொறுப்புல வந்துட்டீங்கன்னா எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எல்லாரும் ஈக்குவலா பார்க்கணும். எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரையும் நீங்க ஈக்குவலா தான் பார்க்கணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க வந்துட்டீங்க, நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க, மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும், எல்லாரும் ஈக்குவலா தான் பார்க்கணும். அப்படி இல்லாம நீங்க ஒரு மதத்துக்கு மட்டும் சார்ந்து நின்னீங்கன்னா அதுல எந்த வித லாபம் இருக்குது, எந்த வித நஷ்டம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. சோ இப்ப அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் மூல குழம்பி நிக்கிறாராம், மரண பீதியில இருக்கிறாராம். ஒருவேளை அந்த முருகன் மாநாட்டுல நம்ம போய் கலந்துகிட்டா இன்னும் சிறுபான்மையினர்கள் நம்மள என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல, இன்னும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்றதுலதான் அதிமுக இருக்கிற ஒரு சில சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணிருக்காங்க, அறிவுரை சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த முருகன் மாநாட்டுல கலந்துக்க வேண்டாம், என்னதான் கூட்டணி கட்சியா இருந்தாலும் இது மதம் சார்ந்து நடத்தப்படுற இந்த கூட்டன்றதுனால நீங்க போய் கலந்துக்க வேண்டாம். ஏன்னா இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம அடுத்த வருஷம் எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற நோக்கில போயிட்டு இருக்காரு. ஒரு மதத்துக்கு மட்டும் நீங்க சார்ந்து போயிட்டீங்கன்னா மற்ற மதத்தினர், சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், அதே போல இஸ்லாமியர்கள் எல்லாம் போன்றவர்கள் உங்களுக்கு முழுசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க முருகன் மாநாடு நடத்துறதே இந்து முன்னணி பாஜக நடத்துறதுக்கு காரணமே மதவாதத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு தான். நாங்க இந்து மதத்துக்கு எவ்வளவு வெறியர்களா இருக்கும், இந்து மதத்துக்கு எவ்வளவு ஆதரவாளராக இருக்கும், இந்து மதத்தை எந்த அளவுக்கு நாங்க வந்து தாங்கி பிடிக்கிறோம், தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்றத நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்க, சொல்லாம சொல்றாங்க. சோ அது இல்லாம முருகன் மாநாடை வைத்து அரசியல் பண்றது நினைக்கிறாங்க, ஒரு மதவாதத்தை தூண்டுறதுக்காக பண்றாங்க. அதனால நீங்க தயவு செய்து இந்த முருகன் மாநாட்டுல கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சில சீனியர்கள், அதிமுக இருக்கிற சீனியர்கள் அவருக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாநாட்டுக்கு போலாமா வேண்டாமா, இல்ல பாஜக கூட கூட்டணியில தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்றாரு, முழுக்க முழுக்க வந்து என்ன பண்றாரு, மூளையை போட்டு குழப்பிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வெளியே வந்து இன்னும் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல சார். அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்துட்டு போனாரு. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பிரஸ் சந்திச்சு
எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொன்னாருன்னா சொல்லவே இல்லை. அறிக்கை மூலியமா தான் என்ன பண்றாரு, எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணிருக்காரு கண்டி. வெளியே வந்து அமித்ஷா பேசுனதுக்கும் அண்ணாமலை பேசுனதுக்கும் நயினார் நாகேந்திரன் பேசுனதுக்கும் இது வரைக்கும் அதிமுக இருந்து தெளிவான ஒரு பதில் இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாஜக ஒரே ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணிட்டோம்னா இங்க கூட்டணி ஆட்சி தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. பிளஸ் பாஜக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்றதுல பாஜக தெள்ள தெளிவா இருக்கு. அமித்ஷாவோட வருகைக்கு பிறகு இதை அதிமுக யாருமே என்ன பண்றாங்க, மறுக்க மாட்டாங்க. சோ சைலண்டாவே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்டர் டீலிங்ல மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. ஆக மொத்தம் இங்க முருகன் மாநாடு நடத்துறது கூட்டணி கட்சிகளான அதிமுகவுக்கு ஒரு நெருடலை தான் ஏற்படுத்துது. பாஜக கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகள், இப்ப தேமுதிக, பாமக போன்றவர்களுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருடல் தான். ஏன்னா ஒரே மதத்தை சார்ந்திருந்தா மற்ற சிறுபான்மையினர், அவங்க கட்சிக்குள்ளே சிறுபான்மையினர் வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்போ ஒவ்வொரு தேமுதிக எடுத்துங்க, பாமக எடுத்துக்குங்க, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எடுத்துக்குங்க, சிறுபான்மையினர் வாக்குன்னு அவங்களுக்கு ஒண்ணு இருக்கும். சோ அந்த வாக்கு நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்றதுல இவங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப உன்னிப்பா வந்து என்ன பண்றாங்க, இந்த மீட்டிங்ல கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குழம்பி இருக்காரு. ஆனா இப்போ ஜூன் 22ஆம் தேதி நடக்க போற அந்த முருகன் மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறார், கலந்துக்கலாமா வேண்டாமா, இதை அவாய்ட் பண்ணலாமா எப்படி அப்படின்றத ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்றது அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, முருகன் மாநாடுக்கு அட்டன் பண்ணிட்டாருன்னா சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இவர் அவாய்ட் பண்றாருன்னா கூட்டணி கட்சி தர்மத்தை மீறுற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. என்ன முடிவு எடுக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். சோ ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்க போற முருகன் மாநாட்டுல எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கணுமா வேணாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.